இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களில் அடங்கியிருக்கிறது. சங்கீத புஸ்தகம் 139வது அதிகாரம் 23, 24 இதில் என்ன சொல்லுது பாருங்க. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய ஜீவ வழியிலே என்னை நடத்தும் என்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் வியாதிப்பட்டவன் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவனை பரீட்சை பண்ணி பார்க்குறாங்க, பல டெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருமலுக்கு போனால் கூட 10 டெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் எதற்கு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இரத்தத்தில், எலும்பில், நரம்பில், உடம்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் என்ன மாற்றம் உண்டாயிருக்கிறது என்பதை இந்த பரீட்சைகள் உணர்த்துகின்றன. இது யாருக்காக இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு கேட்டால், நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற டாக்டருக்காக எடுக்கிறாங்க. அப்போது என் உடம்பில் அல்லது உங்கள் உடம்பில் மருத்துவத்துறையில் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்காக இல்லை, அதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. ஏன்னா அவர்கள் அறிந்து கொண்டால்தான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், அடுத்து உங்களுக்கு என்ன விதமான உணவுகளை பரிந்துரை செய்ய முடியும், என்ன விதமான மருந்து மாத்திரைகள் கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பதற்காக. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதனால தான் அதை மருத்துவர்கள் கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். பல சந்தர்ப்பங்களில் ஒரு பிளட் ரிப்போர்ட்டை கூட நம்ம கையில் கொடுத்தா நமக்கு வாசிக்க முடியாது. அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியாது, அதனுடைய அளவு என்ன, அது எவ்வளோ இருக்கணும், கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா ஒன்றுமே தெரியாது. நரம்பு மண்டலத்தை பற்றி எடுத்து போனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. சிடி ஸ்கேன் என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அதனுடைய ரிப்போர்ட்டெல்லாம் கையில் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. இருதயம் பற்றின அந்த சோதனை குறிப்புகளை கொடுத்தா அப்படியே கோடு கோடு கோடாக இருக்கும். நமக்கு பார்த்தா எல்லாம் ஒன்றே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். மருத்துவர்கள் பார்க்கும்போது தான் அதனுடைய ஒவ்வொரு தன்மையையும் அறிந்து கொள்ளுகிறார்கள். இங்கே இதே மாதிரி ஒரு காரியத்தை தாவீது ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். என்னை பரிசோதனை பண்ணி பார்த்தருளும். சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை, இன்னும் சிலர் 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை தங்களை பரிசோதனை பண்ணி பார்ப்பதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இவர் இங்கே சொல்கிறாரு, என்னை முழுவதும் ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீர் அறிந்து கொள்ளும். நீர் அறிந்து கொண்டால்தான் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீர் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற விதத்திலே நீர் என்னை வழிநடத்தும் என்கிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இந்த சிந்தனை என்பதுதான் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் உலக சம்பந்தமான எந்த ஒரு எந்திரத்திலும் பரிசோதனையிலும் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் என்ன நினைக்கிறான், அவனுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்பதை தேவன் ஒருவர் தான் அறிய முடியும். ஏன் தன்னுடைய சிந்தனையை கவனிக்க சொல்லுகிறார் அப்படின்னா, நம்மில் இன்னைக்கு பல பேர் வெளி வாழ்க்கை நடைமுறைகளை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளை பற்றி கவனப்படுவதே கிடையாது. நம்ம மனசில் 1000 சிந்தனை ஓடும், அதை பற்றியெல்லாம் நம்ம அலட்டி கொள்ள மாட்டோம். மாறுபட்ட சிந்தனை, பயங்கரமான சிந்தனைகள் இதெல்லாம் வரும். அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அதில் பல மணி நேரங்கள் அப்படியே அமர்ந்து நம்முடைய மனம் போனபடி அவைகளை யோசித்து கொண்டே கூட இருப்போம். சிந்தனைகளை பற்றி யாரும் அவ்வளவாக அக்கறைப்படுவதில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கள் சிந்தனையை குறித்து சிந்தனையை கட்டுப்படுத்தணும், சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்லாம் யாரும் ஏன் அதிகமாக யோசிப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு 1-2 காரணங்களை நான் யோசித்து பார்த்தேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தனைகள் மறைவாக இருக்கின்றன, யாருக்கும் அது வெளியே தெரியாது. அதனால் நான் என்ன வேணாலும் யோசிக்கலாம். நான் யோசிப்பது, நான் இப்போ உங்கள்கிட்ட உரையாடிக்கிட்டு இருக்கிறேன், பேசுறது நான் என்ன பேசுகிறேன் என்பது உங்களால் கவனிக்க முடியும். நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து எதையாவது யோசித்து கொண்டிருந்தால்
நான் என்ன யோசிக்கிறேன் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நான் எதை வேண்டுமானாலும் யோசிக்கலாம், யாருக்கும் தான் தெரியாதே. வெளியே தெரிஞ்சாதான், கர்த்தருடைய வசனம் சொல்லுது, மனிதன் வேஷமாகவே தெரிகிறான். வெளியே நம்ம தெரியும் போது நம்மை மற்றவர்கள் நல்லவர்களாக நினைக்கணும், உத்தமர்கள் போல நினைக்கணும், பரிசுத்தவான்கள் போல நினைக்கணும். அப்படிலாம் நம்ம நினைத்து கொண்டு மனதிலே 1000 தீமை ஓடிக்கொண்டிருக்கும். அதை வெளிக்காட்டாம வெளி உலகத்துல வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆனா இருதயத்தின் சிந்தனை இருக்கு பாருங்க, இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம என்ன வேண்டுமானாலும் சிந்திக்க முடிகிறது. அதனால இந்த சிந்தையை பற்றி கவலைப்படுவதில்லை. யார் பார்க்க போறா நம்மை அப்படின்னு. நல்லா நீங்க பாருங்க, ஒரு இடத்துல வெளியே போகும்போதோ அல்லது ஒரு இடத்துல ஒரு சபைக்கு வரும்போதோ சர்ச்சுக்கு வரும்போதோ நம்ம நல்ல உடைகளை உடுத்தி ஒரு டீசெண்டாக நம்ம வருகிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், மற்றவங்க பார்க்குறாங்க. அப்போ நம்ம அநாகரிகமாகலாம் வரக்கூடாது. அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கணுமோ, எவ்வளோ ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணுமோ அது மாதிரி வரணும்னு சொல்லி தான் நம்ம உடைகளை எடுத்து உடுத்துகிறோம். இதே ஆட்களை நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அது வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்கிற வீட்டில் அவங்க வீட்டில் போடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. அது சில சமயத்தில் சாயம் போயிருக்கும், அழுக்காக இருக்கும், கிழிஞ்சு கூட போயிருக்கும். அப்போ யாராவது என்ன ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல ஓட்டையாக இருக்கே, கிழிஞ்சிருக்கேன்னு சொன்னால், யார் பார்க்க போகிறா, வெளிவா போக போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெளியே போகலை, மற்றவர்கள் பார்வையில் படலைன்னா நம்ம எப்படி வேண்டுமானாலும் இருக்க முடிகிறது. அது மாதிரி தான் அந்த நினைவுகள் வெளியே யாருக்கும் தெரியாததுனால என்ன வேண்டுமானாலும் யோசிக்கலாம்னு சொல்லி இருதயத்தின் நினைவுகளை கட்டுப்படுத்த யாருமே விரும்புவதில்லை, அதை குறித்து அக்கறைப்படுவதும் இல்லை. இரண்டாவது, இருதயத்தின் சிந்தனைகள் மனதளவிலே நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. ஏன் மகிழ்ச்சியை தருது தெரியுமா? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மால் என்னென்ன செய்ய முடியாதோ அதெல்லாம் இந்த சிந்தனை உலகத்திலே நம்ம செய்யலாம். நமக்கு செய்ய முடியாத காரியத்தை, வானத்தில் பறக்க முடியாது, பறக்கலாம் சிந்தனையில். ஒரு நாடு விட்டு நாடு போக முடியாது, சிந்தனையில் போகலாம். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செய்ய முடியாதது எல்லாவற்றையும் சிந்தனையிலே செய்ய முடியும் என்பதனால சிலர் அந்த சிந்தனைக்கு அப்படியே இடம் கொடுத்து அவங்களுக்கு முடியாததெல்லாம் முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி கொண்டிருப்பாங்க. அதனால இவர்கள் சிந்தனை பற்றி கவலைப்படுவதில்லை. அது எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, என்னால் நிறைவேற்ற முடியாத ஆசைகளை என் சிந்தையிலே நிறைவேற்றி கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால சிந்தனைகளை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அடுத்த காரியம், மூணாவது காரியம் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்முடைய சிந்தனைகளால் வெளியரங்கத்தில் யாருக்கும் அல்லது நமக்கும் பாதிப்பு இருப்பதில்லை. நான் யோசிக்கிறேன், ஒரு ஆளை எனக்கு பார்த்தா கோபம் வருது, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மனதளவில் அவனை பிடிச்சி வயிற்றில் குத்தி கொலை செஞ்சு ரயில்வே தண்டவாளத்தில் தூக்கி போடுற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. மேனேஜர் எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு, இந்த ஆள் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வெளியே தள்ளி விட்டால் எப்படி இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை தருகிறது. அதனால் அந்த மேனேஜர் பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது, அவர் சாக போகிறதும் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யலான்னா, மனதுக்கு சந்தோஷத்தை தருகிற வெளியரங்கமான பாதிப்புகள் வராது. அப்படிங்கிறதுனால நம்ம எதை வேண்டுமானாலும் சிந்திக்க முடிகிறது நமக்கு. நாலாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்தனைகளுக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு நடைமுறை உலகத்தில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி சில கட்டுப்பாடுகள், எல்லைகள், சட்ட விதிகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் சிந்தனையில் ஒரு ஆளை கொலை பண்ணிங்கன்னா உங்களை யாரும் தண்டிக்க போகிறது கிடையாது. மனதளவிலே ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணால் உங்களை யாரும் அதற்காக சட்டத்துக்கு முன்னால் நிறுத்த போகிறது கிடையாது. அதே போல் நம்முடைய சிந்தனைகளுக்கு எல்லைகள் இருப்பதில்லை. நான் இப்போ இங்கேருந்து திடீர்னு ஒரு நாட்டுக்கு போகணும், அந்த நாடை பற்றி நிறைய சொல்கிறாங்க, நான் அப்படியே உட்காந்து கற்பனை பண்ணால் நான் எந்த செலவும் இல்லாமல் அந்த நாட்டுக்குள்ளே போன மாதிரி நினைத்து கொள்ள முடிகிறது. நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் போகணுன்னா எனக்கு எல்லைகள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, இதை தாண்டி போகணும். ஆனால் இருந்த இடத்திலிருந்தே நம்முடைய கற்பனா சக்தி, நம்முடைய சிந்தனைகள் மூலம் நாம் எதையும் செயலாற்ற முடிகிறதுனால நம்முடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் எந்த வரைமுறையும் கிடையாது, எல்லை கிடையாது, நேரம் கிடையாது.
கட்டுப்பாடு கிடையாது, சட்ட விதிமுறைகள் கிடையாது. நம்ம நினைக்கிற காரியத்தை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் செய்யணும்னா நிறைய கஷ்டப்படணும். பல தடைகள், பல சமயங்கள், பல எல்லைகள், பல சட்டங்கள், இதெல்லாம் தாண்டி செய்யணும். செலவு, இதுக்கு செலவும் கிடையாது. அதனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மனதில் நினைக்கிற நினைவுகள் ஒரு சந்தோஷத்தை தருகிறது அவர்களுக்கு. அதனால் அந்த சந்தோஷத்தில் நினைவுகளுக்கு நிறைய நேரம் கொடுத்து இடம் கொடுத்து அதை யோசித்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தா, இதன் மூலம் யாருக்கு பாதிப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த சிந்தனைகளை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிரும். சிந்தனை தானே என்று சொல்லி நாம் எதையும் செய்துவிட முடியாது. சிந்தனைகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணுகிறவன் விபச்சாரம் பண்ணினான் என்று நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அவ பாருங்க, ஒரு ஸ்திரீயை ஒரு இச்சையான ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறான் ஒரு ஆள். அதனால் அந்த பெண் பாதிக்கப்பட போகிறது இல்லை. அவளை அப்படியே கடந்து போயிடுவாங்க. நம்முடைய விரல் கூட அந்த பெண் மேலே படலை. ஆனால் நம்முடைய நினைவு மாத்திரம் தவறான காரியங்களை சித்தரித்து ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு பாதிப்பு இல்லாட்டா கூட அந்த சிந்தை உன்னை பாதித்து விட்டது. நீ இருதயத்திலே அவளோடு கூட விபச்சாரம் செய்ததாக பரலோகத்திலே குறிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றார். இது எவ்வளோ பெரிய பயங்கரம் பாருங்களேன். அப்போ இது மாதிரி தான் நம்முடைய சிந்தை மற்றவர்களை பாதிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மை பாதித்து விடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்து விடும். நம்மில் பல பேர் சிந்தனைகளை குறித்து பெருசாக அலட்டி கொள்வதில்லை, அதை குறித்து பாரப்படுவதும் இல்லை. கண்டதெல்லாம் சிந்திக்கிறே, காசா பணமா சிந்திச்சுட்டு போட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லுது, உங்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதே போல் உங்களுடைய கற்பனை வாழ்க்கையும் சிந்தனை வாழ்க்கையும் கூட சீர் பொருந்தினதாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே கூட இருதயத்திலே விபச்சாரம் பண்ணி ஆயிற்று என்றார். அப்போ இந்த சிந்தனை சம்பந்தமான விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் அவைகள் ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் ஏன் கட்டுப்படுத்தப்படணும், ஏன் முறைப்படுத்தப்படணும்னு சொன்னால், எந்த ஒரு பாவமுமே ஆரம்பிக்கும் போது சிந்தனையில் தான் ஆரம்பிக்கும். சிந்தனை என்பது தான் விதை. இந்த சிந்தனையில் தான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் உண்டாகியிருக்கிறது. நல்ல சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நமக்கு பல வசதிகளை உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. பல பேருடைய மனதில் இந்த பொல்லாத சிந்தனைகள், தீவிரவாதம், கொலை, போதைப்பொருள் பயன்பாடு, இப்படி பல காரியங்களுக்கு அஸ்திபாரமாக, பாவங்களுக்கு அடித்தளமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரியமுமே முதல்ல சிந்தனையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அது செயல் வடிவத்துக்கு வந்திருக்கும். திடீர்னு எதுவும் வந்துடாது. அது நம்முடைய சிந்தனைக்குள்ளே நுழைந்து அப்புறம்தான் அது பாவமாக வெளிப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பாவங்கள் வெளிப்படுவதற்கு முன்பாக எண்ணங்கள் தான் முதல்ல உருவாகின்றன. வேதம் அழகா சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தை எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி பற்றின வார்த்தைகள். வேதத்தில் சொல்லுது பாருங்க. யாக்கோபினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள். பாவம் எப்படி பிறக்குதுன்னு சொல்றார். ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்னு சொல்லி நாம் அறிவோம். பாவம் எப்படி பிறக்குது, அதோடைய மூல காரணம் என்ன என்பதை சொல்றாங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பார்த்தீங்களா? இச்சையானது, இச்சை என்பது ஒரு எண்ணம், ஒரு நினைவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், ஒரு ஆசை. அந்த இச்சை அப்படியே உள்ளே இருந்து கர்ப்பம் தரித்து பாவமாக அது வெளிப்பட ஆரம்பிக்கும், பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பார்த்தீங்களா? அப்போ இதனுடைய மூல வித்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இச்சை அல்லது ஒரு மனிதனுடைய
தவறான எண்ணம், தவறான சிந்தனை, இது கடைசியில மரணம் வரைக்கும் கொண்டு விட்டுருது அந்த மனுஷனை. அப்போ அதோடைய மூல வித்து அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டால், அதை பரிசுத்தமாக வைத்து கொண்டால், அதற்கும் ஒரு எல்லைக்குறியை போட்டு கவனமாக நடந்து கொண்டால், யார் பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுதுன்னு நம்முடைய மனம் போனபடி நம்முடைய எண்ணங்களை காட்டு குதிரை மாதிரி அவிழ்த்து விடாம கட்டுப்பாடாக வைத்து கொண்டா உங்க சரீரம், உங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தீமைக்குள்ளே போகாதபடிக்கு தற்காத்து கொள்ளப்படும். பாவம் பிறப்பதற்கு இடமில்லாமல் போய்விடும். இந்த இச்சைதான் அல்லது பாவ எண்ணம்தான் கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. இச்சை என்பது பாவ ஆசை சம்பந்தமாக நாம் கொண்டிருக்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் இச்சை. அது நினைவில் தான் முதல்ல வந்துக்கிட்டே இருக்கும். இச்சை என்பது நினைவில், எண்ணத்தில் வரும். இச்சை என்பது நினைவு வடிவமாகவே இருக்கிறது. அது வெளிப்படுது பாருங்க. அதற்குண்டான நேரம், சந்தர்ப்பம், அதை செய்வதற்கான சூழ்நிலை சாதகமாக அமையும் போது நம்முடைய மனதில் இருந்த இச்சை பாவமாய் பிறந்து விடுகிறது. இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய ஒரு சைக்காலஜி தத்துவம். அதை சர்வ சாதாரணமாக வேதத்தில் கர்த்தருடைய சீஷர்கள் டீல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எதை குறித்து கவனமற்று இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கொளுத்தி போடுகிற விஷயமாக இருக்கிறது. நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இதனால என்ன பெரிய ஆபத்து வரப்போகுது? பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் எதில் அலட்சியமாக இருக்கிறோமோ கடைசியில் அதுதான் நமக்கு பிரச்சனையாக முடியும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்மையானவைகளோ தீமையானவைகளோ எல்லாமே முதல்ல எண்ணத்தின் வடிவமாகத்தான் உருவாகின்றன. எனவே நம்முடைய சிந்தனைகளை நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் ஒரு வித்தியாசமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு பயத்தை கொடுக்கிறது. என்னன்னா, கர்த்தர் நம்ம செய்த செயல்களுக்கும் கிரியைகளுக்கும் மாத்திரம் நியாயம் தீர்ப்பதில்லை. அவர் நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கூட நியாயம் தீர்ப்பாராம். எப்படி இருக்கும் பாருங்க. நான் வெளியே வார்த்தையில் பேசும்போது எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சரிங்க சரிங்கன்னு சொல்லுவேன். மனதில் இவெல்லாம் ஒரு ஆளா, இவனை அப்படியே அடித்தா என்ன, இவனை வெளியே தூக்கி போட்டா என்ன, இவனை கொலை செய்தால் என்ன அப்படின்னு மனசில் நினைப்பேன். ஆனால் என்னுடைய சரீரத்தில் இயலாமையினால் இதனால் செய்ய முடியாது. வேதம் சொல்லுது நான் மறந்துடுவேன், இதனால் என்ன இருந்தாலும் செத்தா போனா அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் கூட கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பிலை வெளியரங்கமாக்கி நியாயம் தீர்ப்பாராம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வருகிறபடியினால். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் காலத்தில் செய்கைகளை மாத்திரமல்ல, நம்முடைய எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் நாள் வருகிறது. அதனால சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சன்மார்க்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளி உலகத்தில் பயந்த சாதுவாக இருப்பான், பாவத்தை செய்ய பயப்படுவான், அவனுக்கு எந்த சப்போர்ட் இருக்காது அல்லது சரீரத்தில் பலமும் இருக்காது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க வெளி வாழ்க்கையில். ஆனால் மனசில் வெளி உலகத்தில் என்னென்ன செய்ய முடியாதோ அது எல்லாவற்றையும் மனசில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வேதம் சொல்லுது வெளிப்பார்வைக்கு அவன் சன்மார்க்கன், எண்ணத்தின் அடிப்படையில் அவன் துன்மார்க்கன். வெளி உலக வாழ்க்கையில் ஒரு பக்தி பழமாக காட்சியளிப்பார், மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 குப்பையை போட்டு வச்சிருப்பார். வேதம் சொல்லுது சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் எல்லா எண்ணங்களையும் எல்லா விதமான செய்கைகளையும் நியாய தீர்ப்பிலே நிறுத்துவார் என்று வேதம் நமக்கு சொல்றதுனால தான் நம்முடைய சிந்தனைகளை பற்றி நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டி இருக்கிறது. சில சிந்தனைகளை பற்றி, சிந்தனைகளில் எதிர்மறை சிந்தனைகள், நம்ம இந்த மாதிரி நியாய தீர்ப்பிலே கொண்டு வர சிந்தனைகளில் வேதத்தில் நிறைய சிந்தனைகள் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் அருவருக்கிற சிந்தனைகள் அல்லது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிற சிந்தனைகள்
அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடுகிற சிந்தனைகள் அப்படின்னு இந்த எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு பாருங்க. பைபிளில் நிறைய சொல்லியிருக்கு, நிறைய இடத்துல. அது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோடு பேசணும். நான் 1-2 உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் வேதத்தில் வேற என்னென்ன சிந்தனைகளை பற்றிலாம் சொல்லியிருக்குன்னு பார்த்து நீங்களும் தியானித்து கொள்ளுங்கள். முதல் சிந்தனைகள் பாருங்க, வீண் சிந்தனைகள். சும்மா சிந்திப்போம், ஜஸ்ட் அது வீணான சிந்தனைகள். அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது. அப்படியே கற்பனை உலகத்தில் சிலர் சஞ்சரித்து கொண்டிருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டான்னா அப்படியே அவர்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளை போல இருப்பாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டா, அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க நிறைய பேரை. ஆஃபீஸில் வருவார், உட்காருவார், ஒரு பேனாவை எடுத்து அப்படியே கன்னத்தில் வச்சு தட்டிக்கிட்டே அல்லது நகத்தை கடிச்சிக்கிட்டே அப்படி யோசிக்கிட்டே இருப்பார். அவர் யோசனைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். எலெக்ஷனில் அவர் தான் பிரதமராக வந்த மாதிரி, வந்த உடனே சட்டங்களை போட்டு இந்த மாதிரி கிளர்க்குகளுக்கெல்லாம் சம்பளத்தை 4 மடங்கு உயர்த்து. ஏன்னா இவர் கிளர்க்காக இருப்பார், மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டார். அந்த சிந்தனையில் அவர் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்கிற மாதிரி இப்படி பல காரியங்களை யோசிப்பாங்க. இந்த சிந்தனை ஆபத்தானதெல்லாம் கூட கிடையாது, ஆனால் வீணானது. அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எது எடுத்தாலும் கற்பனை, ஒரு கற்பனை உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருப்பாங்க. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆபத்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வேதத்தை படிக்க முடியறதில்லை. ஒன்று, வேத வசனமோ கர்த்தருடைய காரியங்களோ அவருடைய மனதுக்குள்ளே போய் கிரியை செய்ய முடியாதபடிக்கு இந்த வீண் சிந்தனைகள் அவர்களை தடுத்து விடுகிறது. தேவனுக்கு அடுத்த காரியத்தை யோசிக்க முடியாமலும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து கவலைப்பட முடியாமலும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அவர்களை வீணராக்கி விடுகின்றன. அவர்கள் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளால் வீணரானார்கள்னு ரோமர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வீணான சிந்தனைகளை கடைப்பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுவாங்க. அவர்கள் எதற்கும் சம்பந்தம் இல்லாமல், எதற்கும் பயனுள்ளவர்களாக இராமல் பொழுதன்னைக்கு உட்கார்ந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு கதை நீங்கள் வாசிருப்பீங்க. ஒரு ட்ரீமர், அவன் என்ன செய்வான்னா, எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனே அவனுக்கு அது ஒரு கனவு மாதிரி வந்துடும். அதனால் அவன் போகிற எந்த இடத்திலும் ஒரு கண்ணாடி கடையில் போய் வேலைக்கு சேருவான். அங்கே ஒரு கனவு அவனுக்கு வந்தபோது பக்கத்தில் எதிரிகள் இருப்பதாக நினைத்து கொண்டு எல்லா கண்ணாடியும் போட்டு உடைச்சிருவான். இப்படி ஒவ்வொரு இடத்துல அவன் போகும்போது அவன் போகிற இடத்தை பற்றி ஒரு கனவு அவனுக்குள்ள அப்படியே தோணும், கற்பனை தோன்றும். கற்பனையிலே அவன் தன்னை வேறொருவனாக பாவித்து கொண்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சிருவான். அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அவன் தள்ளப்பட்டு போவான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அவன் ட்ரீமர். அதே மாதிரி இப்படிப்பட்டவர்கள் மனசளவில் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவர்களால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. வேத வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. இங்கே சங்கீத புஸ்தகத்தில் 119வது அதிகாரம் 113வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். உங்கள் வேதத்தை மாத்திரம் நான் வாசித்து வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தா, அந்த வீண் சிந்தனைகள் இந்த வேத வசனம் ஆகிய வித்து எனக்குள்ளே வளர்ச்சி அடையாதபடிக்கும் கனி கொடுக்க கூடாதபடிக்கும் பல தடைகளை எனக்குள்ளே கொண்டு வந்துடும் இந்த எண்ணங்கள். அதனால நான் என்ன செய்யணும், வீண் சிந்தனைகளை நான் முதல்ல வெறுக்கிறேன். தேவையில்லாத சிந்தனை, உப்புக்கும் புளிக்கும் ஆகாத சிந்தனை, ஒரு கற்பனை உலகத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை. இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம், அல்லது எனக்குந்தான் என்ன பிரயோஜனம்? அப்போ என்ன செய்வாங்க, இந்த நினைவுகள் இப்படிப்பட்ட கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கிறவங்க வேத வசனத்தில் நிலைக்க முடிவதில்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். வேதத்தின் முழுமையான தன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. வேதத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் வேத வசனங்கள் உங்களுக்குள்ளே செயல்படுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. சும்மா பைபிள் படித்த உடனே எல்லாருக்கும் அது எல்லாம் நடந்துராது. நான் பாருங்கள், காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் படிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை.
சிலர் பாருங்க, வேதத்தை தலைக்கு கீழே வச்சு தலானிக்கு கீழே வச்சு படுக்கிறேன், கெட்ட சொப்பனம் வரக்கூடாதுன்னு அப்படிலாம் யோசிக்கிறாங்க. வேதம் தன்னுடைய கிரியை உங்களுக்குள்ளே செய்யணும்னா அதற்கு சில நிபந்தனை இருக்குது வேதத்தை படிக்கிறவங்களுக்கு. சங்கீத புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 1-2 சொல்லுது, வேதத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை படிப்பதற்கான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வேதத்தை படிக்கணும். என்ன படிக்கணுமா? துன்மார்க்கரின் ஆலோசனையில் நடவாமலும் முதல் நிபந்தனை, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் 2வது நிபந்தனை, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து 3வது நிபந்தனை, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் 4வது நிபந்தனை, பாக்கியவான். அப்ப பாருங்க எவ்வளவு நிபந்தனை சொல்றாங்க. சும்மா பைபிள் படிப்பதல்ல, படிச்சுட்டு பழையபடி பாவிகளுடைய வழியிலே நிற்கிறதும், பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல உட்கார்றதும், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடப்பதும், அது ரெகுலர் லைஃப் போயிட்டே இருக்கும். இவர் ரொட்டீனாக ஒரு காரியத்தை வச்சுருப்பார். காலையில் ஒரு 15 நிமிஷம் பைபிள் படிக்கணும், ஒரு அதிகாரம் படிச்சிடணும், விளங்குதோ விளங்கலையோ ஒரு அதிகாரம் படிச்சிடணும், மத்தியானம் ஒரு அதிகாரம் படிச்சிடணும், நைட்டு ஒரு அதிகாரம் படிச்சிடணும். வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லாமல் நீங்கள் வேதத்தை படித்தால் அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே வேறு கொள்ள முடியாது, அது கனிகளை கொடுக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ என்ன செய்யணுமா? இதெல்லாம் செய்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து பார்த்தா தான் அந்த வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கனிகளை கொடுக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க அவங்க. சும்மா வெறும் பைபிள் படிக்கிறவன் போடலையே. அந்த நிபந்தனைகளில் ஒன்றுதான் வீண் சிந்தனைகளை வெறுத்து தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருப்பது. அப்போ கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17, 18, 19 ஆகிய வசனங்களையும் இன்னும் சில காரியம் சொல்லுது பாருங்க. ஆதலால், எபேசியர் 4வது அதிகாரம் 17வது வசனம் படிக்கிறேன், பைபிள் எடுத்துக்கோங்க. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். மற்றவங்க எப்படி வேண்டாத, அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத குப்பை மாதிரி இருக்கிற நினைவுகளை போட்டு அதில் சுகங்காண்கிறார்களோ அது மாதிரி நீங்கள் இல்லாமல் அவர்களுடைய வழியிலே நடவாமல் இருங்கள். அப்படி நடக்கிறவங்க, அந்த வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அதை எபேசியரில் சொல்றார். அவர்கள் யாரு? சிந்தனையிலே, வீண் சிந்தனையிலே நடக்கிறவங்க தங்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு, அவங்களுடைய அறிவு இருக்கு பாருங்க, புத்தி, அது இருளடைந்து போயிருமா. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் தன் மட்டிலே ஞானி மாதிரி நினைத்து கொண்டிருப்பான். நம்ம பேசுறது ஞானத்தோடு பேசுறது மாதிரி நினைச்சிருப்பான். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய புத்தி அந்தகாரப்பட்டு போய்விடும். தங்கள் இருதய கடினத்தினால், அடுத்து வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தங்களுடைய இருதயம் கடினமாகி போய்விடும். அதான் சொல்றாரு. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்க நடக்காதீங்க. ஏன்னா அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்படுவார்கள். தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே, தங்கள் இருக்கும் அறியாமையினாலே அவங்களுடைய இருதயம் கடினமாயிரும். எப்பவுமே இருதயம் கடினமாகிவிட்டால், ஒரு காரியத்தை நல்ல மனசில் வச்சுக்கங்க, இருதயம் கடினமாகிவிட்டால் நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. இருதயம் கடினமாயிடுச்சுன்னா நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் படிச்சீங்கன்னா புரியாது. ஒருவர் உங்களுக்கு சொல்லி தந்தால் உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இருதயம் கடினமாக போயிடும். நீங்கள் அவனை உட்கார வச்சு மணிக்கணக்காக உபதேசம் பண்ணாலும் தட்டிட்டு போயிடுவான். அறிவும் ஞானமும் புத்தியும் அவனுக்குள்ளே வராது. இருதய கடினம் ஆபத்தானது. அப்போ இருதய கடினத்தினால் உண்டான அறியாமையினாலே, அவங்களுக்கு அறியாமை இருக்கிறது, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராகி அவங்க என்ன ஆயிடுறாங்க? வீண் சிந்தனைக்காரர்கள். கொஞ்ச நாள் இப்படி வேண்டாததெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு கர்த்தரை விட்டு பிரிஞ்சு அல்லது கர்த்தருக்கு அந்நியராகி பல பேர் பார்த்துருக்குறோம். பைபிளை படிக்கிறேன், கோடு போட்டு கட்டம் போட்டு, யாருக்கும் தெரியாது, நான் அதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன், இது இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி உட்காந்து வீணான காரியங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி யோசித்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா
கொஞ்ச நாட்களில் தேவனுக்கு அந்நியராய் மாறிவிடுவார்கள். வெளி உலகத்தில் பேசுவாங்க, கடவுள் உலகத்தை படைத்தார். நான் பேசியிருக்கிறேன், கடவுள் உலகத்தை படைத்தார். கடவுளை யார் படைச்சா கேட்டுட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஞானமாக பேசிட்டோம், புத்திசாலித்தனமாக பேசிட்டோன்னு. அது அவர்களுடைய அறியாமையை காட்டுகிறது. இப்படி நாளாவட்டத்தில் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கடவுளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நாளில் தேவன் எழுதி வைத்திருக்கிற வசனத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான். மூணாவது, தேவனுக்கு அந்நியராக மாறிவிடுவார்கள். இதை எபேசியர் நிருபம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அப்புறம் என்ன ஆவாங்கன்னு கேட்டால், அந்த வீண் சிந்தனைக்காரர்கள் உணர்வு இல்லாதவர்களாக, நம்ம செய்கிறது பாவம், நம்ம செய்கிறது ஒரு தப்பிதம், ஒரு கொலை, தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், கர்த்தருக்கு எதிரானது, அந்த உணர்வெல்லாம் போயிடும். என்ன பெரிய பாவம், என்ன பெரிய தப்பு இருக்குது? நான் வாழ யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம், அழிக்கலாம். உலகத்தினுடைய இயற்கை நியதி அதானே. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை பாருங்கள், தாங்கள் வாழ்வதற்கு யாரை வேண்டுமானாலும் கொல்லுகின்றன. அதற்கு யாராவது சட்டம் போட்டு அது கொலை பண்ணிருச்சு, புலி மானை கொலை பண்ணி விட்டது, யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு புலியை இன்னொரு புலியை அடிச்சிருது, ஒரு புலி சாவுக்கு எதுவாக காயம் கொண்டு யாராவது அதை கைது பண்ண போகிறாங்களா? இல்லை. ஏன்னா தான் வாழ்வதற்கு, தான் எதிரியாய் கருதுகிற ஒன்றை ஜெயிப்பதற்கு கொல்லலாம், தான் உணவாக உண்பதற்கு உன்னை கொல்லலாம். அதுதானே இயற்கையினுடைய நியதி. அது மாதிரி நான் வாழ்கிறதுக்கு அவனை கொன்னேன், அவன் கையில் இருக்கிற காசு எடுக்கிறதுக்கு, பணத்தை எடுக்கிறதுக்கு, அதில் என்ன தப்பு இருக்குது? இப்படிலாம் வியாக்கியானம் பேசி அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, உணர்வில்லாதவர்களாய் மாறிடுவாங்க. நான் செய்தது தவறு, அடுத்த மனிதனுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கின, அது எந்த உணர்வும் இல்லாமல் உணர்வில்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். சகல அசுத்தங்களையும், இப்படி உணர்வு போன உடனே சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும், கடவுள் என்ற ஒரு உணர்வு இல்லாவிட்டால் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் அனுபவிப்பதற்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துருவோமா? அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உணர்வற்று போவதற்கு காரணம் வீண் சிந்தனைகள். அப்போ வீண் சிந்தனையினுடைய விளைவு என்ன? புத்தியிலே அந்தகாரம், இருதயத்தில் கடினம், இருதயத்தில் ஞானத்தில் அறியாமை, தேவனுக்கு அந்நியராய் மாறிவிடுகிறார்கள், உணர்வற்று போனவர்களாக மாறுறாங்க, உலகத்தின் காம விகார இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறார்கள் என்று இதனுடைய ஆபத்தை பற்றி சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ நினைவு தானங்க, சிந்தனை தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அந்த சிந்தனை கண்டிப்பாக நம்மை பாதித்து விடும். நம்மை பாதித்து முடித்த உடனே நம்மை சார்ந்தவர்களை பாதித்து விடும். அப்போ இந்த ஆரம்ப புள்ளியான சிந்தனை இருக்கு பாருங்க, அதில் நம்ம கவனமாக இருக்கணும். இரண்டாவது சிந்தனை வேதம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் சிந்தனைகள். வேதனை, ஒருத்தன் சிந்திச்சிட்டானாலே அதனால் அவனை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேதனை தான். சில ஆட்சியாளர்கள் ஏதாவது ஒரு தப்பாக சிந்திச்சிட்டான்னா நாட்டுக்கு வேதனை. ராத்திரி உட்காந்து அப்படியே யோசிப்பானுங்க, என்ன செய்யலாம், ஜனங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே, கையில் பணம் வச்சுருக்கிறாங்களே, எப்படி அதை நம்ம அபகரிக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு சட்டத்தை போடு, அதுக்கு ஒரு வரியை போடு, ஏதாவது ஒன்று செய்யின்னு இவர்கள் எதையாவது வேதனை உண்டாக்கக்கூடிய, ஜனங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவர்களுடைய சிந்தனையினால் ஒரு பெரிய கூட்டமே பாதிக்கப்பட்டு போயிடும். அது நாடாக இருக்கலாம், அவங்க வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பார். இவர் உட்கார்ந்து யோசிச்சு, பொதுவாகவே நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்க, தேவனை பற்றி யோசியுங்க. கிறிஸ்தவ ஊழியர்கள் பாருங்களேன், ஒரு ஆள் கிடச்சிட்டானா உட்கார வச்சு பாடம் சொல்லி, பாடம் நடத்தி, நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இவ்வளோ தான் சாப்பிடணும், இதுக்கு மேலே தொடக்கூடாது, இதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார். மேலான முக்கியமான காரியங்களை மாற்ற நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தலையை நீட்டி எப்படியே உட்காந்து யோசிச்சான்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வேதனை கொடுத்து விடும். அப்படிப்பட்ட நினைவுகள் ஒரு ஆளுடைய மனசில் தோன்றும், அதனால் பல பேருக்கு வேதனை உண்டாகும். வேதத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் முதல்ல இந்த வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லுது? 139வது அதிகாரம் சங்கீதத்தில் 23, 24 நம்ம ஏற்கனவே படித்தது தான். தேவனே என்னை ஆராய்ந்து
என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள், வேதனையை மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி சிந்தனை எனக்குள்ள தோன்றுச்சுன்னா அப்படின்னு சொல்றார். இதே தாவீதுக்கு அது உண்டாயிருக்குது. அவருடைய மனதில் தோன்றின ஒரு சிந்தனை பல பேருக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட்டது. சில ஆட்சியாளர்களுக்குள்ள இப்படி வேதனை உண்டாக்குற சிந்தனை வந்துச்சுன்னா தொலைஞ்சிச்சு. ஒரு சபை பாஸ்டருடைய மனசுல வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள், எண்ணங்கள் வந்துருச்சுன்னா சபை தொலைஞ்சது, அவ்வளவுதான். அவங்கள போட்டு அப்படியே நைய புடைச்சு, அவங்கள இரிட்டேட் பண்ணி, அவங்கள வாழ விடாமல் சபித்து பயமுறுத்தி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும். வேதனை. சர்ச்சுக்கு போகும்போதே பயந்துக்கிட்டே போவான். ஒரு குடும்ப தலைவனுடைய மனசுல வேதனை உண்டாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து விட்டால் குடும்பத்துக்கு ஆபத்து. குடும்பத்தில் இருக்க ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. வேதம் சொல்லுகிற பாருங்கள், தாவீதின் மனதில் உண்டான ஒரு சிந்தனை ஜனங்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஆபத்தை கொடுத்தது. 1 நாளாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதுடைய இருதயத்தை ஏவி விட்டது. அவருடைய மனசுல ஒரு எண்ணம். அந்த எண்ணம் பாருங்க, அதோடைய விளைவு உடனே தன்னுடைய வீரர்களை அழைக்கிறார், அமைச்சர்களை அழைக்கிறார். அவங்ககிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலர் கூட இராணுவத்தை தொகையிடணும், நம்பர் போடணும், எவ்வளோ பேர் இருக்காங்க எண்ணணும் என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்தார். அந்த உத்தரவு மேலோட்டமாக பார்த்தா நல்லா இருக்கும். ஆனால் உண்மை அந்த உத்தரவில் என்ன இருக்குன்னு கேட்டால், இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்கிறாங்க. தாவீது யூதா என்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர். மீதி 11 கோத்திரம் இருக்கு. இவர் என்ன செய்கிறாரு, யூதா கோத்திரத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் எத்தனை பேர் கணக்கெடுத்துக்குங்க, மீதி கோத்திரத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் அதை தனியாக கணக்கெடுத்துக்குங்க என்று ஒரு கட்டளையை தன்னுடைய மந்திரி பிரதானிகளுக்கு சொல்லுகிறார். மந்திரிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஜாதி உணர்வின் அடிப்படையில் உண்டாகிறது. இதை நல்லா பச்சையாக சொல்லணும்னா, நம்ம ஆளுக்கு எத்தனை பேர் இருக்கிறான், மற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது சபைகளில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம், ஊழியங்களில் நடக்கிறத பார்த்துருக்குறோம், கவர்மெண்ட்டில் நடக்கிறத பார்த்துருக்குறோம். இது தாவீதின் மனதில் இது தோன்றிற்று. நாளைக்கு நம்ம உடன் பிறந்த நம்முடைய ஜாதிக்காரன் தான் நமக்கு நிற்பான், அதனால் அதை நம்ம பலப்படுத்தணும் என்று அறிந்து கொள்ள விரும்பினார். அப்போ தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பேர்ஷிபா தொடங்கி தான் மட்டும் உள்ள இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 எத்தனையாய் கர்த்தர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் உம்முடைய சேவகர் அல்லவா? அவன் வேற ஜாதிக்காரனா இருந்தானே, உங்களுடைய ஜனம் தானே அது. உங்க சபையில் இருக்கிறவன் உங்க ஜாதியை சேராதவனாக இருந்தாலும் அவன் உங்களுடைய ஆடு தானே. அவனை ஏன் நீ எண்ணணும், ஏன் கணக்கு வைக்கணும்? அவர் சொல்றாங்க, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேலே குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்னவென்றான். பாருங்க, அந்த ஆளுக்கு இருக்கிற உணர்வு, ஆண்டவர் இவ்வளோ பாடி துதிச்சு ஆராதிக்கிற தாவீதுக்கு அந்த நேரத்தில் இல்லாமல் போகும்படி ஒரு வேதனை உண்டாக்கும் எண்ணத்தை சாத்தான் அவருடைய இருதயத்தில் தூண்டிவிட்டான். ஏன் இந்த வேதனை உண்டாக்கக்கூடிய எண்ணம் சொல்றேன்னா, இந்த எண்ணத்தினால, இந்த சிந்தனையினால இஸ்ரவேல் ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, இவர் செய்த இந்த தப்பிதத்தின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துல கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால இஸ்ரவேல்ல 70,000 பேர் மடிந்தார்கள். இவர் செஞ்ச தப்பினால தேசம் தண்டிக்கப்பட்டது. தேசத்தில் இருக்கிற 70,000 பேர் மரிப்பதற்கு இவருடைய எண்ணம் காரணமாக இருந்தது. இதுக்கு பேர் தான் வேதனை உண்டாக்கக்கூடிய எண்ணங்கள். உங்க மனசுல ஒரு எண்ணம் தோணும், அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால இந்த எண்ணத்தினால் யாருக்காவது பாதிப்பு இருக்கான்னு நீங்க பார்க்கணும். இதை நான் செய்யறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லாம இடம் கொடுத்தா உங்க குடும்பத்திலேயோ சபையிலேயோ உங்களை சார்ந்த ஜனங்களுக்கு நடுவிலோ வேதனை உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கு.
இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு பேர் தான் வேதனை உண்டாக்கக்கூடிய எண்ணங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த மாதிரி வேதனை சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று யோசிச்சு கற்பனையாய் சில வதந்திகளை பரப்பிடுவாங்க. வதந்திகளை, பொய்யான எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள், அதுக்கு கற்பனையாக அப்படி இடம் கொடுத்து அப்படி கொளுத்தி போட்டு போயிடுவான். அதனால் பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிக்கப்படுவாங்க, பல பேருடைய ஜீவன் அழிக்கப்பட்டு விடும். வேதம் சொல்லுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 36வது வசனத்தில், பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலே அவன் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி கதையை சேர்ப்பாங்க. பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய பட்டயம் வரும். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனுக்கு எந்த இடத்துலையுமே சகாயம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்புகிறதையும் பொய்யான காரியங்களை கொளுத்தி போடுறதையும் பார்க்குறோம். அரசியலில் பார்க்கலாம், ஊழியத்தில் பார்க்கலாம். ஒரு கூட்டத்தில் ஏதாவது பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்தை எடுத்து போட்டு அதை மாத்திரம் கட் பண்ணி போட்டு அதற்கு வேற ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து ஜனங்களுடைய மனதில் அதை குறித்து ஒரு தப்பான எண்ணத்தை உண்டாக்குறோமே, இதெல்லாம் வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள். அரசியலில் அப்படி தான் பண்ணுவான். அவர் எவ்வளோ பேசியிருப்பார், நடுவில் ஏதாவது ஒரு இடத்த மாத்திரம் வெட்டி போட்டு அதுக்கு இவங்க வேற ஒரு கதையை வச்சு அதை ஒன்னோடு ஒன்று சேர்த்து வேதம் சொல்லுது, இப்படி செய்கிறவர் மேலே கர்த்தருடைய பட்டயம் வரும், அவர்களும் பைத்தியக்காரராக மாறி போவாங்க. 3வது எண்ணம் வேதம் சொல்லுது, பொல்லாத சிந்தனைகள். யாருக்காவது தீங்கு செய்யணும், இதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாரையாவது அழிக்கணும், அவனுடைய ஸ்தானத்தை பிடுங்கணும், அவனை துரத்தணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் இந்த பொல்லாததை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். எஸ்தர் காலத்தில் இப்படி பொல்லாத சிந்தனையினால பொல்லாங்கு உண்டாக்குவதற்கு சிந்தித்து கொண்டிருந்த ஆமான் என்பவனை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் யூதர்கள் மேலே ஒரு பொல்லாத எண்ணம் கொண்டிருந்தான். அந்த நாட்டில் யூதர்கள் நிறைய பரவி இருக்கிறாங்க. அகாஸ்வேருவினுடைய ஆட்சி காலத்தில் இவன் அங்கே உயர்த்தப்பட்ட ஒரு மந்திரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தான். ஆமான் ஒவ்வொரு முறை தன் வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வரும்போதும் யூதர்கள் ஆங்காங்கே பரவி இருக்கிறதையும் கடைகள் வைத்திருப்பது, வியாபாரம் பண்ணுவது, சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு கோபம் வரும், இனம் புரியாத கோபம். அவர்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, ஒன்றும் செய்யலை, ஆனால் அவனுக்கு ஒரு கோபம். அவர்களுக்கு எப்படியாவது ஒரு தீமையை கொண்டாடணும், அவர்களை எப்படியாவது இந்த தேசத்தை விட்டு துரத்தணும், இவர்களை இந்த தேசத்தில் வேர்கொள்ள விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அதற்கான முகாந்தரங்களை தேடிக்கொண்டிருந்தான். எஸ்தருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 24-25 சொல்லுகிறது, அம்மெதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன், ஆகாகுங்கிறது ஒரு தேசம், ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான். என்ன பாருங்களேன், அவர்கள் யூதர்களை அழிக்க நினைத்து, சங்கரிக்க நினைத்து, அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த நினைவுக்கு பேர் தான் ஒருவனை வாழ விடக்கூடாது, அழிக்கணும், துரத்தணும்னு ஒரு நினைவு வருது பாருங்க, அந்த எண்ணத்துக்கு பேர் தான் பொல்லாத எண்ணம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை, பொல்லாத எண்ணத்தை அவனுடைய தலையிலே திருப்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்தில் தூக்கி போட்டாங்க. பார்த்தீங்களா, அவனுடைய எண்ணமே அவனை சாகடித்து விட்டது. அந்த எண்ணத்துக்கு பேர் தான் பொல்லாத எண்ணம். யாருக்கு தீமை செய்யலாம்? சில ஆட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில சபைகளை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ச்சு கட்டி எல்லாம் பண்ணுவார். ஒரு கூட்டம் பேர் உள்ளே இருப்பான், அவனுக்கும் அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை பார்த்துருக்கிறேன். அவங்க துவக்க நிலைமையிலிருந்து அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பட்ட கஷ்டம், வேதனை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்க சர்ச்சில் புதுசாக உள்ளே சேருவாங்க.
உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு அப்படியே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஊழியத்தை ஒழிக்காம விட மாட்டேன்னு கிளம்பிடுவான் உள்ளேருந்து. இது மாதிரி நிறைய போதகர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. போகவும் மாட்டேங்கிறான். உள்ளே இருந்து கொண்டு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். ஒவ்வொரு வருடத்திலும் போய் இந்த ஊழியத்தை நான் அழிச்சு மண்ணோட மண்ணா நாசமாக்காதபடிக்கு நான் எவ்வளவு இறங்கி செய்கிறேன் பாருங்கன்னு சொல்லுவான், சவால் விடுவான். அதே தான் இவனுக்கும். யூதர்களை அவன் கொண்டு வந்து வைக்கவும் இல்லை, யூதர்களுக்கு அவன் சம்ரட்சணை பண்ணவும் இல்லை, அவர்களுக்கு அவன் சாப்பாடு போடவும் இல்லை. ஆனால் அவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு ஒரு பொல்லாத எண்ணம். இந்த பொல்லாத எண்ணத்தினால கர்த்தர் அந்த எண்ணத்தை அவனுக்கே விரோதமாய் திசை திருப்ப ஆரம்பித்தார். பொல்லாதவர்கள் பொல்லாதவைகளை நினைச்சு அவைகளை பிணைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்னோட ஒன்று அப்படியே அசம்பிள் பண்ணுறது. இதனால் இப்படி சொன்னா, அதனால் இப்படி சொன்னா, அதனால் இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பொல்லாங்கை பிணைக்கிறவர்கள் வெளியே இருப்பான். சிலர் அவனுக்கு பார்த்தா அந்த ஊழியத்தை பார்த்தாலோ சபையை பார்த்தாலோ கோபமாக வரும். எப்படியாவது அதை அழிக்கணும். அந்த விசுவாசிகள் இடத்துல பேசுவான், வீடுகள் தோறும் போய் பேசுவான். ஒரு பொல்லாங்கை எப்படியாவது அரங்கேற்றி விட வேண்டும், வேரோடு அதை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க. ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 30 வசனம் சொல்லுது, அவர்கள் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருப்பாங்க. இந்த பொல்லாத நினைவு உள்ள இருக்கிறவன், சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும், சுத்தம் இல்லாதவனுக்கு ஒன்றும் சுத்தமாக இருக்காது. சில ஆளை பாருங்களேன், யாரை பார்த்தாலும் பேசின தப்பு, இவர் சொன்னது தப்பு, இவர் செய்தது தப்பு, பொழுதன்னைக்கு இதையே யோசித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா சுத்தம் இல்லாதவனுக்கு எதுவுமே சுத்தமாக இருக்காது. அதன் மூலம் கர்த்தர் என்ன நன்மை செய்தார், என்னென்ன அதில் கர்த்தருடைய நாமம் எப்படி, அதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டாங்க. சுத்தமாக இருக்கிற ஒன்றை பைபிளை பார்த்தாலே, பைபிளே இப்போ சொல்கிறாங்களே பைபிள் சரியாக எழுதலை. ஒருத்தர் சொல்கிறாரு சாலமோன் ராஜா புத்தி கிடையாது அப்படின்னு பேசுகிறாராம் ஒருத்தர். சாலமோன் எழுதின நீதிமொழி அதில் அறிவு கட்டத்தனமாக எழுதியிருக்கிறாருன்னு சொல்கிறார் ஒருத்தர். பவுல் ஒரு அவிசுவாசி, அவர் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யாதனால தான் இவ்வளவு கஷ்டத்தை பட்டாருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுத்தம் இல்லாதவனுக்கு பைபிள் கூட சுத்தமாக இருக்காது. பைபிள் கூட சுத்தமாக இருக்காது. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அவங்கள பார்த்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எதுலேயுமே குறை கண்டுபிடிக்கிறவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பொல்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்த சுத்தம் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுது. மீகாவுனுடைய புஸ்தகம் 2 அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்றார் பாருங்க, அக்கிரமத்தை யோசித்து என்ன செய்யலான்னு யோசிப்பான். அப்படியே அக்கிரமத்தை யோசித்து தாங்களுடைய படுக்கையின் மேலே பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி பெட்டில் உட்காந்து அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான். யாரை கெடுக்கிறது, எதை பிணைக்கிறது, எதை கொளுத்தி போடுறது. அவர்களுடைய கையிலே வல்லமை இருக்கிறபடியினால் யோசிச்சதை விடியற் காலம் ஆகிற போது அதை நடப்பிப்பான். பார்த்தீங்களா, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷரையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் பாருங்க, பொல்லாத நினைவுகள். படுக்கையில் உட்காந்து யோசிப்பான், யாரை காலி பண்ணுறது, என்ன செய்வது, யாருடைய பொருளை அபகரிப்பது. இந்த பொல்லாத காரியங்கள் அவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 4வது சிந்தனை எதிர்மறை சிந்தனையில் கர்வத்தின் நினைவுகள். கர்வம் உள்ளுக்குள்ளேயே மனசில் நான் தான். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியேயும் அதே மாதிரி கர்வமாக இருப்பாங்க. சில ஆட்க மாய தாழ்மையில் விருப்பமுற்றுன்னு போட்டிருக்கு. தாழ்மையாக இருக்கிற மாதிரி இருப்பான், ஆனால் உண்மை தாழ்மை அல்ல, அது மனசுக்குள்ள மேட்டிமை இருக்கும். மேட்டிமை சிந்தனை, கர்வத்தின் சிந்தனை. சங்கீத புஸ்தகம் 10 அதிகாரம் 4 வசனத்தை சொல்லுது, துன்மார்கன் தன் கர்வத்தினால் அல்லது மேட்டிமையினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவனுடைய யோசனை நினைவெல்லாம் கடவுளெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. நான் ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அவங்களோட நான் பழகி இருக்கிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நான் அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தேன்.
என்னுடைய நண்பர்களும் சரி, நானும் சரி, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். என்னுடைய வாலிப பிராயத்தில், கல்லூரி பருவத்தில் எல்லாம் கொஞ்சம் கூட எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. எனக்கு சாத்தானை பற்றின பயமும் கிடையாது. இருட்டு, பேய், பிசாசு, பில்லி சூனியம் அதை குறித்த பயமும் இல்லை. கடவுளை பற்றின நம்பிக்கையும் இல்லை. கர்வத்தினால் அப்படி இருக்கவங்களோட நான் பழகி இருக்கிறேன். அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி நடந்துக்குறாங்க எனக்கு தெரியும். நானும் அப்படி இருந்திருக்கிறேன். ஆனால் நான் இப்போ பார்க்குற ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கடவுள் இல்லை என்று சொல்கிறவங்க வெளியே மாத்திரம் இல்லை, சபைக்குள்ளேயும் கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அவர்கள் தங்கள் வாயினால் தேவனை துதித்து தங்களுடைய கிரியினாலே தேவனை மறுதலிக்கிறவங்க. அவனுக்கு தேவன் வயிறு தான், பணம் தான். ஆனால் வெளியே இயேசுவே அல்லேலூயா ஆமேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒரு தனி கட்சியாகவோ தனி அமைப்பாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லுது கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மதத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் இருப்பான் உள்ள. வெளியே பார்த்தா அந்த கடவுளுக்கு அடுத்த நடைமுறைகளில் பங்கு பெறுவான். கடவுளை குறித்த பயம் இருந்தால் அவன் சுத்தமாக இருந்திருப்பான், பயபக்தியால் இருப்பான். அவர்கள் தங்களுடைய கிரியையிலே கடவுளை அவர்கள் மறுதலிக்கிறவங்களா இருப்பாங்க. கடவுள் இருக்கிறார்னு உண்மையாக நம்பினா, என்னை நீ உண்மையிலே நம்பினால் எனக்குண்டான கனம் எங்கேன்னு கர்த்தர் கேட்கிறார். சர்ச்சுக்குள்ளே சண்டை போடுவானா, மண்டையை உடைப்பானா, எலெக்ஷன் நடத்துவானா, பணத்தை ஏமாற்றுவானா? அப்போ இவர்கள் வெளியே இருந்து கடவுள்லேன்னு சொல்கிறாங்க பாருங்க. அவனை விட இவன் தான் டேஞ்சரஸு, இவன் தான் ஆபத்தானவன். அவனை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன். ஆனால் இவர்கள் இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு தங்களுடைய கிரியையிலே இல்லைன்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, கர்வத்தினாலே, மேட்டிமையினாலே, மேட்டிமை சிந்தனையினாலே அவர்கள் தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லுகிறான். கர்வமான நினைவுகள் சிலருக்குள்ளே அப்படி இருக்கும். ஏதாவது ஒன்று பார்த்தா எனக்கு தெரியாததா, நான் பார்க்காததா, நான் பேசாததா, நான் செய்யாததா இதெல்லாம் யோசிப்பார்கள். கர்வத்தின் நினைவுகள் அதில் 2 டைப் இருக்குது. ஒருவன் எல்லா நேரத்துலையும் கர்வமாகவே தான் இருப்பான், வெளியரங்கமாக அது சொல்லுவான். நான் லேட்டாக முடிஞ்சிருக்குமா, நான் தான் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் சில ஆள்பான் மனசில் கர்வம் இருக்கும், வெளியே பார்த்தா அப்படியே தாழ்த்துற மாதிரி, தரையில் விழுகிற மாதிரி, அப்படியே அப்படியே தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி காட்டுவாங்க. அவர்களையும் பார்த்துருக்கிறேன், இவங்களையும் பார்த்துருக்கிறேன், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால். இந்த கர்வத்தின் நினைவுகள் என்ன செய்து பாருங்கள். நெபுகாத் நேச்சார், அவருடைய நினைவு கர்வத்தின் நினைவு. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து சொல்லுது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா நெபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையினிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று என் பேர் விளங்குறதுக்காக ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பார்த்தீங்களா, பார்க்குறாரு, இருந்த கட்டடத்தை அப்படியே பார்க்குறார். இது நான் கட்டின பாபிலோன். எதுக்கு? ஏன் மகிமை பிரஸ்தாபத்துக்கு. சவுல் அப்படித்தான் செய்தான். ஒரு 2 இடத்தை ஜெயிச்ச உடனே ஜெயஸ்தம்பத்தை நாட்டி தன் பேர் விளங்க ஒரு பெரிய ஒரு பில்லரை கட்டி தன் பேரை வைத்து ஜெயஸ்தம்பம். சவுல் ஜெயித்து கொண்டே வருகிறார். தாவீது தொட்டதெல்லாம் வெற்றி தான். தாவீது அப்படி ஒன்றும் ஸ்தம்பம் கட்டலை. சவுல் பாருங்களேன், அதுக்கு பேர் தான் கர்வத்தின் நினைவுகள். இவர் அப்படி சொல்றாரு, என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்றும் ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன நடந்தது? இந்த வார்த்தைகள் ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. சொல்லி வாய் மூடலை. அந்நியனையே கர்த்தர் இப்படி தண்டிச்சா தேவ பிள்ளைகளை கர்த்தர் எப்படி தண்டிப்பார்? அந்நியனுக்கு இந்த கட்டப்பட்ட அந்த காரியத்தினுடைய மூலாதாரம் தெரியாது. இது தேவனுடைய கிருபையினால் உண்டானதுன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஒவ்வொரு அசைவும், நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் தேவனால் தான் சாத்தியமாயிருக்கிறது என்று தெரியும். அப்போ அவன் அறியாமல் செய்த தப்புக்கே அவனுக்கு அடி விழுந்தா, தேவனை முன்னிலைப்படுத்தி மேட்டுமே சிந்தனையோடு பேசுகிறாங்களே, கடவுள் யாரு அப்படின்னு மேடையிலிருந்து பேசுகிறானே,
எங்கே நான் இந்த காரியத்தை செய்கிறேன், கடவுள் என்ன செய்வார் பார்க்கலாம். அமெரிக்காவிலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு காரியத்தை ஒரு நண்பர் எனக்கு அனுப்பி வச்சாங்க. வேத புஸ்தகம், இதெல்லாம் ஒரு வெறும் புஸ்தகங்க, அட்டை, பேப்பரு, பைண்டிங், பிரிண்டிங், இதனால் உண்டானது. சிலர் அது என்னமோ கடவுள் அங்கே தான் இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூட நம்பிக்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். பாருங்கள், நான் இந்த புஸ்தகத்தை காலில் ஏற்றுறேன், என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லி பாஸ்டர் அங்கேருந்து காலில் இந்த புஸ்தகத்தை ஏற்றுறார். இதே மாதிரி விசுவாசிகளும் கீழே இருக்கிறவங்களும் வேத புஸ்தகத்தை விசிறி அடித்து ஃபுட்பால் ஏற்றுற மாதிரி இந்த புஸ்தகத்தை சபையில் மிதித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இந்த கர்வம். வேதம் சொல்லுது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. 7 காலம், 7 வருஷமா, 7 காலம் உன் மேலே கடந்து போகும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் இடத்திலே நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலை மயிரெல்லாம் கழுகுகளுடைய இறகுகளைப் போல, அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. பார்த்தீங்களா? மேட்டிமை. இதுதான் மேட்டிமை சிந்தனை, கர்வம். இன்னைக்கு நிறைய இருக்குது. வேதம் சொல்லுகிறது இது ஆபத்தானது. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, போதகர்கள் நாங்கள் விசுவாசிகளை விட உயர்ந்தவர்கள், எங்களுக்கு கீழே தான் நீங்கள். இது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நீங்கள் எங்களுக்கு அடிமைகள் போல் இருக்கணும் என்று சொல்லி சில தர்மங்களை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க, புறஜாதிகளுடைய தர்மங்களை. ஆனால் வேதம் சொல்லுது, இவர்கள் நம்ம அவர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அவங்களுடைய இரத்தத்தினால நம்ம பாவ மன்னிப்பு அடையவும் இல்லை, மீட்கப்படவும் இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை. நம்மை அழைத்தவர் ரட்சித்தவர் கர்த்தர். அவங்ககிட்ட அவர்களை வழிநடத்தும்படி கர்த்தர் அவர்களுக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் நமக்காக சிலுவையில் அறையப்படலை. பவுல் கேட்கிறாரு, நான் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய இரத்தத்தினாலேயா ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ இப்படிப்பட்ட கர்வத்தின் சிந்தனைகள் அவர்களையும் அவர்கள் சார்ந்த எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்கிவிடும். தீய சிந்தனைகளினுடைய விளைவுகள் இந்த காரியங்களை பாருங்க. ஒன்றும் கர்வத்தின் சிந்தனைகளை வந்தால் தள்ளப்பட்டு போகிறான். அவன் கையிலே கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார். தீய சிந்தனைகளுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, தீய சிந்தனைகள் மனிதர்களை தீட்டுப்படுத்தி விடும். மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டான்னு சொன்னாலே அவன் தீட்டாயிட்டான் தானே அர்த்தம். தீட்டு, மனிதர்களிடத்திலிருந்து தள்ளப்பட்டான். அப்போ மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, உங்கள் மனசில் இருக்க தீய சிந்தனை இருக்கு பாருங்க, அது உங்கள் வாழ்க்கையை தீட்டாக்கி விடும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலே அது என்னது? எண்ணம் தான், நினைவுகள் தான். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிட்றது, கால் கழுவாமல் சாப்பிட்றது, இதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் சீஷர்கள் கையே கழுவலையே, நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி கையை இப்படி கழுவணும்னு போட்டிருக்கே, வந்தோடனே கை வச்சுட்டானே அப்படின்னு சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் அவனை தீட்டுப்படுத்தாதையா. நீங்களா சில மனிதர்களை இவங்க குறைந்த ஜாதி, அவங்க வீட்டில் சாப்பிட்டா அவன் தொட்டா தீட்டு, அதெல்லாம் இல்லை. தீட்டு எங்கே இருக்குன்னாட்டா உனக்குள்ளே இருக்குது. உன் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள், பொல்லாத சிந்தனைகள் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது என்ன செய்து பாருங்க, இந்த பொல்லாத எண்ணங்கள் அழிவை வருவிக்கின்றன. இதைத்தான் நம்ம இவ்வளவு செய்திகளில் சொல்லப்பட்ட காரியமெல்லாம் பாருங்க. பொல்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தவங்க அழிஞ்சு போனாங்க,
மனுஷர்லேருந்து தள்ளப்பட்டு போனாங்க, மரணத்தை ருசி பார்த்தாங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில் படித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், பூர்வ காலத்து மனிதர்கள் அழிக்கப்பட்டதுக்கு காரணமே அவனுடைய இருதயத்தினுடைய நினைவுகளால் தான் அவங்க அழிக்கப்பட்டாங்க. வாசிங்களேன், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. அவன் இருதயத்தில் உண்டாகிற எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது எல்லாமே பொல்லாதது. இந்த எண்ணத்தினால தான் அவன் தன் கிரியையில் அதை வெளிப்படுத்தினான் என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாக இருந்தது. அதனால கர்த்தர் இந்த உலகத்தை நோவா உட்பட்ட 8 பேரை தவிர மற்ற எல்லாரையும் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுது. அடுத்த விளைவு என்ன? இந்த பொல்லாத சிந்தனைகள் மரணத்தை பிறப்பித்து விடுகிறது. அதுதான் யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வாக்கியத்தில் வாசித்தோம். அவனவன் தன் சுய இச்சையில இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் உள்ள வந்தாலே மரணம் வந்துடும். அடுத்து முதல் மரணம் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஐக்கியம் அறுபட்டு போயிடும். அதான் முதல் மரணம், உண்மையான மரணம் அதுதான். 2வது தான் சரீரத்தில் வர மரணம். முதல் மரணம் பாவம் உள்ள வந்துச்சுன்னா கர்த்தருக்கும் நமக்கும் இடையில ஒரு தடுப்பு சுவரை உண்டாக்கி விடுகிறது. அதுக்கு பேர் மரணம். பல செய்திகளில் நான் அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆதாமிடத்திலே கர்த்தர் பேசின போது அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளில் சாகவே சாவா என்றார். ஆனால் அன்றைய தினத்தில் அவன் சாகலை. நம்ம நினைக்கிற சாவு அவனுக்கு வரல. அவனுக்கு வந்த சாவு என்ன தெரியுமா? அன்றைய தினம் அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். அப்போ கர்த்தர் சாவுன்னு சொன்னது அதைத்தான் சாவுன்னு சொல்றார். ஒரு உயிரோடு இருக்கலாம், சாப்பிடலாம், சொத்துக்களை வாங்கலாம், நல்லா அனுபவிக்கலாம். கடவுளோடு இருக்கிற தொடர்பு அந்து போச்சுன்னா அவன் மரித்த ஒரு பிரேதமாகத்தான் இருக்கிறான் வேதம் சொல்லுது. அடுத்து பாருங்க, இந்த பொல்லாத நினைவுகளுக்கு அப்படியே இடம் கொடுத்துட்டே இருக்கிறவங்க நியாய தீர்ப்பிலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார்கள். அதை நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். கடைசியில் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறனால தேவன் விரும்பும் சிந்தனைகள் என்ன என்பதை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் சிந்தனை, பொல்லாத சிந்தனைகளையும் அதனுடைய விளைவுகளையும் பார்த்தோம். தேவன் விரும்புகிற சிந்தனை என்ன? இப்போ மனுஷன் என்னதாங்க சிந்திக்கணும்? எது கர்த்தருக்கு பிரியமானது? முதல் சிந்தனை நல்ல சிந்தனைகள். என்ன? அதுக்கு ஒரு பட்டியலே போட்டிருக்கிறாங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப நல்ல சிந்தனைனா என்னன்னு அவர் அடையாளம் காமிக்கிறார். உங்க சிந்தனை உண்மையான காரியமா இருந்ததுன்னா, உண்மையை பற்றி யோசிங்கன்னா அது நல்ல சிந்தனை. ஒழுக்கத்தை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்ல சிந்தனை. நீதியான காரியங்களை பற்றி யோசிச்சா அது நல்ல சிந்தனை. ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறாரு. 2வது கர்த்தர் விரும்பும் சிந்தனை. நான் இப்போ வேகமாக சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? அது உட்காந்து ஒவ்வொன்றையும் தியானித்து பார்க்கணும். உண்மை உள்ளவைகள்னா என்ன, நீதி உள்ளதுன்னா என்ன, எதை நம்ம யோசிக்கணும்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 2வது காரியம் பாருங்க, ஆவிக்குரிய காரியங்களை சிந்தியுங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். எப்படி எனில், மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறதேன்னு சொல்றார். அவ பாருங்க, நீங்க எதை யோசிச்சாலும் ஸ்பிரிச்சுவலா யோசிங்க. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை கொண்டு அவைகளை யோசிங்க. மாம்சத்தின் உணர்வுகளையோ மாம்சத்தினுடைய எதிர்காலங்களையோ மாம்சத்தினுடைய தேவைகளை வச்சு ஒரு காரியத்தை யோசிக்காதீங்க. அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றார். அதை ஸ்பிரிச்சுவலா அது என்ன அப்படின்னு யோசிங்க. அப்படி செய்தால்
அது உங்களுக்கு தேவனிடத்தில் நன்மையான விளைவுகளை பெற்றுத்தரும் சொல்றாங்க. மூணாவது காரியம் பாருங்களேன், நம்ம சிந்திக்க வேண்டிய தேவன் விரும்புகிற காரியம், பிறனுக்கானவைகளை சிந்தியுங்கள். உங்களுக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவனுக்கும் அந்த உணர்வு இருக்கும். எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அவனுக்கும் பசிக்கும், எனக்கு வலிக்கிற மாதிரி தான் அவனுக்கு வலிக்கும். ஒருவன் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களை பொருத்தி பாருங்கள். அப்ப மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் மனுஷருக்கு செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப பிறருக்கானவைகள், ஒரு சபைக்கு போறீங்க, அங்க எத்தனையோ பேர் குறை உள்ளவர்கள், குறைச்சல் உள்ளவர்கள், அங்குஹீனம் உள்ளவர்கள், பண வசதி இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. பிறனுக்கானவைகளை நோக்குங்கள். நினைங்க அவங்கள. பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 4-5 சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அவனுக்கு என்ன தேவைன்னு அதை பாரு. முதல்ல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கிறிஸ்து இயேசு அப்படித்தான் நினைத்தார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கணும். அது தேவனுக்கு பிரியமான சிந்தை என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் அப்படித்தான். அவர் பாருங்க, இருந்த நேரம் முழுசும் தேவையுள்ள ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன தேவைங்கிறதான் பார்த்தார் ஒழிய தன்னுடைய தேவைகளை குறித்து அவர் முக்கியத்துவம் பண்ணவே இல்லை. ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய இடத்துல அவர் தன்னை பொருத்தி பார்த்தார். அப்ப கிறிஸ்துவில் இந்த சிந்தனை, அவனவன் தன்னுடைய தற்பொழிவை நோக்கி பார்க்காம அவனவன் பிறருக்கானவைகளை நோக்கி பார்ப்பானாக என்று வேதம் சொல்லுது. கடைசியா ஒன்று நான் சொல்றேன், 4வது காரியம், நீங்கள் சிந்திக்க வேண்டிய காரியம், உங்கள் இலக்கை சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை எதுக்கு அழைச்சாரு? எதுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரு? எதுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தாரு? நீங்கள் அடைவதற்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா, ஒரு இலக்கு. அந்த இலக்கை நீங்கள் யோசித்து கொண்டிருங்கள். அதை யோசிக்காததுனால பல பேர் பாதை விலகி பாதை மாறி நல்ல ஓட்டத்தை ஆரம்பித்தவங்க எது தங்களுடைய இலக்கு என்பது மாற்றப்பட்டு வேறொரு இலக்கு தனக்கு காட்டப்படும் போது அதன் பின்னால் போயிடுறாங்க. தேமா என்பவன் முதல்ல புறப்பட்ட போது சரியாக தான் புறப்பட்டான். ஒரு அப்போஸ்தலர்களோடு நடக்கும் அளவுக்கு அவனும் பலப்பட்டு தான் புறப்பட்டான். ஆனால் இடையில அவனுடைய இலக்கு மாற்றப்பட்டது. அவன் உலகத்தின் மேல் ஆசை வைத்து தேமா எங்களை விட்டு பிரிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த இலக்கு பாருங்க, என்னை கர்த்தர் இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு, எனக்கு இந்த அழைப்பு கர்த்தர் கொடுத்த இதுக்கு தான், ரட்சிப்பு கொடுத்த இதற்கு தான், நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் இதுதான். அதுவே அதை குறித்தே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதை நோக்கியே உங்களை நகர்த்தி கொண்டு போகும் என்று அறிந்து கொள்ளணும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12-15 வரைக்கும் உண்டான வசனங்களை வாசித்து ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பார்த்தீங்களா, நான் வேற எதையாவது யோசிச்சு, நான் பாருங்க பெருசாக சாதிச்சிட்டேன், சர்ச்சு கட்டிட்டேன், ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டேன், ஆசியா மைனர் முழுதும் நம்ம சர்ச்சு தான் அப்படின்னு அதை பற்றிலாம் நான் பெருமையாக நினைக்காம கிறிஸ்துவினால் நான் எதற்கு பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நினைத்து அல்லது நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்கிறார். அப்போ நம்முடைய சிந்தனை எதில் இருக்கணுமா? அது கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக என்கிறார். அப்போ நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? எதற்கு அழைக்கப்பட்டோம், எதற்கு பிடிக்கப்பட்டோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்மை குறித்து என்ன நினைவு நோக்கம் வச்சிருக்கிறார், அதையே நோக்கி அந்த நினைவுகளால் நகர்த்தப்பட்டு அந்த இலக்கை நோக்கி பின்தொடர்கிறேன். கர்த்தருக்குள் தேறினவன் இதே போன்ற சிந்தனையாக இருக்க கடவன் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. அதனால் கர்த்தர் விரும்புகிற சிந்தனைகளுக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய மனம் என்பது ஒரு குப்பைத்தொட்டி அல்ல,
அதில் கண்டதையும் போட்டு உள்ளே ஏற்றிக்கொள்ளாமல் கவனமாக நடந்து கொள்ளுவோம். கர்த்தருடைய வருகை சமீபம். ஒரு சின்ன ஜெபம் செய்து நிறைவு பண்ணலாமா? ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அநேகர் இருதயத்தினுடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் குறித்து நாங்கள் பாரப்படுகிறதும் இல்லை, அதை குறித்து அலட்டிக் கொள்ளுகிறதும் இல்லை, அதை குறித்து கவலைப்படுகிறதும் இல்லை. ஆனால் ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய சிந்தனைகள் எவ்வளவு முக்கியம் என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எவ்வளவு முக்கியம் என்றும் அது எப்படி அவனுடைய எதிர்காலத்தை அது முன்னோக்கி நகர்த்துகிறது, தீர்மானிக்கிறது என்பதை பற்றியும் கர்த்தர் எங்களோடு வெளிப்படுத்தி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்திலே பொல்லாத காரியங்களுக்கு இடம் கொடாமல் கர்த்தர் விரும்புகிற நினைவுகளினாலே நிரப்பப்பட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். இந்த வாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தாரும். அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து கர்த்தர் வழி நடத்தியறலும். அவர்களை பயமுறுத்துகிற எந்த காரியமும் இந்த நாட்களில் அவர்களை மேற்கொண்டு விடாதபடி, பயத்தின் எண்ணங்கள் அவர்களை ஆட்கொண்டு ஆண்டவரே அவர்களை அலக்களிக்காதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அவர்களை பலப்படுத்தி அவருடைய அஸ்திபாரங்களை உறுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கவனித்து கேட்டார். நினைவுகள் எத்தனை முக்கியமானது என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். மனசை குறித்து கவனமா இருங்க. கட்டுப்படுத்தப்படாத மனம் நம்மை கடைசியிலே பாழுங்கிணற்றிலே தள்ளிவிடும். அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.